வண்டி தேடி வருது பழகுது இதை கூட விட்டு வைக்க மாட்டேன் பழகுது ஆமா போய் நிறுத்துவா என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு சுப்பு சுப்பு மலை மலையா போயிட்டா ஒரு மாதிரி ஆகுது கவனெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல கவனெல்லாம் எங்கேயோ போய்கினே சுப்பு சுப்பு மேல அடிக்கும் கப்பு நான் வரேன் மாமா மயங்கறாரா நான் சொல்ல வசமில்லை அண்ணனாடையோ என் மைய வேலை செய்யுறா என் மைய வேலை செய்யுது கருமாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அடி சக்கால் தேனி பாஞ்சு வாங்க கூட குடிச்சார் ஆகிடுவான் போன போகுது எங்க போன போகுது எனக்கு என்ன வேணும் கிளம்புதுரா ஆம்பளைக்கு இப்பதான் கிளம்புதுரா பாரா அவளை பாரா எப்படி இருக்குது வண்டாடும் பூங்குழலோ பஞ்சி அவள் முகமதுவோ முகமதுவோ இந்த ஜகண்டலிலே மொட்டுமிட்டு மொட்டு கொண்டாடி கெஞ்சிடுவா மாமையிலே மாமையிலே என்னை கட்டி முத்தம் அருமடி அருமடி மாதிரி அழகனா பார்த்ததே இல்ல அவளை பேசாத என் பொண்டாட்டி கதையும் பேசாத ஓடி போனோம் தூரம் தான் தூக்கி போனாலும் இல்ல இப்பெல்லாம் ஓடி போனாலும் தெரியாது அவன் கதையும் பேசாத பார்த்ததே இல்லடா எப்போ இவளை பாரு இவள் அண்ணா நான் ஐயா ராகும் என்னை மயக்கூடாது மனமானே
நடைய பார்க்கும்போது என் மனசு என்கிட்டயே இல்ல. அது மட்டுமா மேல போறோம் இவள் பொங்கை தான் அங்கள் ரெண்டும் கொல்லாமல் கொள்ளுதடி மனமானே கொல்லாமல் கொள்ளுதடி மனமானே கொள்ளுதானே இதுவா சுப்பு 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 நம்ம மயிலெல்லாம் வேலை செய்யுது. அவருக்கு ஆசைக்கு ஏத்த மாதிரி உலகத்திலே மனைவி போட்டாங்க 2 புள்ள போயிட்டு வாண்டாடி அவ வாண்டாடா இல்ல அவன் தூக்கி போனானோ பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? தூரம் தூக்கி போனாலும் இல்ல அவளை முக்கிய பாரு. ஐயோ நல்லது நடக்கும் போது கட்டண லாபம் பார்த்து ஆமா பொண்டாட்டி போனதாவே இருக்கட்டும். கிட்ட வந்த மாதிரியா எனக்கு எப்படி இருக்குது? அடி வாடா அடி கூதாடி என்னை மாதாடி கூதாடி ஐயா ஒரு நாட்டுக்கு இளவரசனாக இருந்து அவர் ஒரு நடிகர மாதர்களாக இருந்து கொடுக்கக்கூடிய சன்மானங்கள்லாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய நான் ஒரு சாதாரண பெண்ணு. என் மேல நீங்க ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? யாரு கேட்டா? கண்ணியாரை கண்ட போது காமன் தானை நிறுதாடி பாவையாளர் கண்ட போது படைக்குடடி காட்டணங்கள் கேட்ட கேள்வி நீ பதில் சொன்னனும் இல்லைன்னா கேள்வி நான் என் வீட்டுக்கு போறேன். சரி வாங்க வாங்க வாங்க. பொய் சொன்ன வாய்க்கு போதனம் கிடைக்காது. கோபப்படக்கூடாது. கோபம் குணத்தை கெடுக்கும். கோபம் குடும்பத்தை கெடுக்கும். அப்படியானா நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா அப்பே நான் பதில் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் ஆகிட்டா? நான் சொன்னா நீ கோச்சிக்க மாட்டியா? நான் கோச்சிக்க மாட்டேன். நான் தவறாகவும் நினைக்க மாட்டேன். அப்படியேப்பட்ட பெண்மணி அல்லவா நான். பொறுமையிலே பூமாதேவி போல் பார்க்கும் போதே தெரியுது. அழகிலே லட்சுமி போல், வீரத்திலே உமையவள் போல், கடவுளே வீரண்டா உயரத்திலே துரியோதனம் போல். புரியுதா? அதனால கேட்கிற கேள்வி பதில் சொன்னா அப்பே
நான் என்ன சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆயிட்டா இல்லையா? பட்டு பட்டு நீ யாரு? நீ அவன் இருக்கும் கடினம் செய்யக்கூடிய என் பேரு சுப்பு. சுப்பு. ஆமா, நான் யாரு? நீங்க ஒரு நாட்டுக்கு மன்னன். மன்னன். இளவரசர். மன்னன் கேள்வி கேட்பதும் ஆமா, மக்கள் பதில் சொல்வதும் ஆமா, அது பழக்கம், அதுவே வழக்கம். வழக்கம். ஆனா நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. நீ கேட்கறதும் என் மேல நீ ஆசைப்படுறான், நான் பதில் சொல்றதும். ஆமா, அதுக்கு நான் பதில் சொல்லவா? பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா முடியாத சொல்லு. அதோ பாரு பூஜாரி காத்து நடக்கிறாரு. ஏய், ஒரு பொம்பளை பேச விட்டு என்ன பண்றது? நான் கேட்டுக்கிறேன்னா இது காரணம் என்ன? இந்த பொண்ணை பாரா, நான் கையை கூடாது. ஐயோ, உன்னை தொட்டா இனி கூடாது. சீனா என்ன போட்டு நக்கறியே நக்கறியே. நான் ஒரு நாட்டுக்கு அரசமா, உனக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன். கண்டிப்பா. ஆமா, என்ன வேணும் மட்டும் கேளு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு 5 நிமிஷம் வந்து போயிட்டே உனக்கு என்ன வேணும்? நீ என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்னா என்ன வேணும்? மூக்குக்கு கொலுசு. மூக்குக்கு கொலுசு. ஆமா, சரி சரியா? ஆமா, நான் தான் காமத்துல தடுமாறுறேன் பார்த்தா நீ என்ன விட தடுமாறுறீங்க. நான் செடியா சொல்றேன். மூக்குக்கு கொலுசு. கொலுசு தான் வேணுமா? சரி வாங்கி தரேன். காலுக்கு மூக்குத்தி. காலுக்கு மூக்கு. ஆமா, தெரிஞ்சுதான் சொல்றியா? சரி வாங்கி தரேன், வாங்கி தரேன், வாங்கி தரேன். வாங்கி தரியா? வாங்கி தரேன். என் முகத்துல பாரு. அம்மால உனக்கு ஒரே ஒரு முத்தம் ஒரு ஆசை. எப்படா ஐயாங்க வாங்க. எனக்கு ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. நீ எதை கேட்டாலும் தருகிறேன் அப்படி என்று சத்தியம் செய்து கொண்டாயானால் அடுப்பதே ஒரு சேர்றேன். நான் ஏத்த மாதிரி நான் உனக்கு செய்து தரேன். சத்தியம் பண்ணு. என்ன உனக்கு சத்தியம்? எதை கேட்டாலும் தருகிறேன். என்ன உனக்கு சத்தியம் வேணும்? என்ன சத்தியம் வேணும்? என்ன சத்தியம் கேக்குறியா? நீ எனக்கு வரணும். நான் உனக்கு சேர வேண்டுமானால் ஏன்னா நான் முதல்ல நீ எதை கேட்டாலும் நான் தரேன்னு சத்தியம். சத்தியமா தரேன், சத்தியமா தரேன், சத்தியமா தரேன், சத்தியமா தரேன். நான் வரேங்க வா. இந்த நாட்டை இப்போது யார் அரசாட்சி செய்கின்றது? நான் தான். நீங்க அரசாட்சி செய்றீங்க. நான் இப்ப உன் கூட சேர வேண்டுமானால் இந்த நாட்டை எனக்கு தானமாக எழுதி கொடுக்க வேண்டும். நாடு என்ன நாடு? எல்லாமே உனக்குதான். நீ வாயால சொன்னா நம்ப மாட்டேன். நீ பத்திரம் போட்டு எழுதி கொடு. அதான் சரி. நான் அப்ப எட்டாடா பத்திரம்டா. எட்டா பத்திரம்டா. இன்னைக்கு இவ்வளவு விடக்கூடாது. நீ நாட்டை கொடுத்தனா நீ நாட்டை கொடுத்தனா அப்ப நான் பத்திரம். ஐயோ எடுத்தா 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 பத்திரத்தை எடுத்தாரா? பத்திரத்தை எடுத்தாரா? குட்டு 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 ஆடு எழுது. யாரு பேர்ல எழுது? என் பேர்ல எழுதி கொடுக்கணும். எழுது. சுப்பு சுப்பு. இந்த நாடு மணிநகரா. அவனை எழுதி சொல்லுங்க. நீ எழுது. அவனதான் சொல்றேன். இந்த நாடு மணிநகராபுரி சுப்புவுக்கே சொந்தம். நீ சொல்றத மட்டும் எழுது. இந்த நாடு மணிநகராபுரி சுப்புவுக்கே சொந்தம். இப்படிக்கு போடுறேன் கையெழுத்து. நீ போடு இப்ப சாட்சி. சாட்சி போட்ட ஓடியா 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 இறை போ. என்னடா தள்ளி விடுறா? மாத்திரை கொடுத்துட்டியா? நாடுதான் கொடுத்துட்டேன். அப்புறமா வா போலாம். நாடு கொடுத்துட்டேன். தாலி கட்டினாலும் பரவாயில்ல, தாலி கட்டாட்டாலும் பரவாயில்ல. இப்போ கூட சேரணும். என்ன ராஜா
வித்தியாசமா இருக்குது. பரவாயில்ல. நாட்டை நான் எழுதி கொடுத்துட்டேன். ஆ. பரவாயில்ல டை. ஏய், நாடு என்ன நாடு? நீதான் எனக்கு உலகமே நீதான். நாடு என்ன எம்மா துண்டு? நான் கால்ல ஊந்து கூட அப்ப நான் வேணுமா வேணும் கால்ல ஊழலாம். அவரா நினைப்பாங்க அது போகட்டும். அது உனக்கு இல்லையா? சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஏற்கனவே சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லக்கூடாது. போய் சொல்லி ஒரு வேலை செய்யக்கூடாது. பசங்க அதெல்லாம் இருக்குதா? கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைகள். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. புள்ள பேரு என்ன? பொண்ணு பேரு என்ன? புள்ள பேரு என்ன? பொண்ணு பேரு என்ன? புள்ள பேரு என்ன? பொண்ணு பேரு என்ன? நீ பெக்காதா பொண்ணா? நீ பெக்காதா புள்ளையா? நான் பெக்கனாலும் அது எனக்கு புள்ள. நான் பெக்காதாலும் அது பொண்ணுடா எனக்கு. புள்ள என்னன்னு சொல்றா பாரு. என் பொண்ணு பேரு சொல்லுங்க. ஆனா யாரா இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயம். என்ன இது எதுக்கு? 2வது பொண்டாட்டியா வந்தாலும் என் பொண்ணு பேர் என்னன்னு என் பொண்ணு என் புள்ளடா அது. தங்க கப்பியா புள்ள. அம்மா இல்லாத குறைய வச்சு என் பொண்ணு மகாலட்சுமிடா. என் வவுத்துல பிறக்கலாலும் அது எங்க வீட்டுக்காரு பிறந்தாச்சு. என் பாசம் சொன்னாது. பாசத்தை விட்டு விடுப்படா நானு. அது 1000 தான் இருந்தாலும் என் குத்து விளக்கு மாதிரிடா. ஒரு கண்ணுல கண்ணி ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க மாட்டேன்டா. அப்படிதான் இருக்கணும். என்னன்னா அந்த 2 பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு புள்ள அது எப்படி நான் வச்சு பாத்துக்குவேன். சந்திரனும் சூரியனும் போல் நகையும் சதையும் போல். புரியுதா? இப்படி எல்லாம் வச்சு நான் பாத்துக் கொள்வேன். ஆனா உன் புள்ளைய நான் பாக்கணும். ஐயோ என் பொண்ணையும் பாக்கணும். என் புள்ளையும் பாக்கணும். நம்ம புள்ள ஆணவம் கொண்டுங்கிறான். திமுறை ஆணவம் திமுறை ஆடுக்கணும் முதல்ல. புரியுதா? அதனால் பொண்ணு புள்ளைய பாக்குற மாதிரி ஆசை காட்டி இவனை மோசம் செய்யணும். அதனால பிள்ளைய நான் பாக்கணும். நமது பிள்ளையாக விளையக்கூடிய காந்த சீலனும் நல்ல முறையோடு பயின்று கொண்டிருக்கிறார். 2 பேரும் நான் பாக்கணும். பாட சண்டை போய் புள்ளைய கூட்டடா. போய் பொண்ணை கூட்டடா. போயிட்டா சீக்கிரம் என் பொண்ணு சொல்ல வைத்தாடா. விளையக்கூடிய காந்த சீலனை அம்மா அப்பா 2 பேரும்